உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 20 புள்ளிக்கான வினா ஒன்று இந்த இடங்கள கொண்டிருக்கும். வினாக்கள் வந்து மிக இலகுவாக முழுமையான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் பயிற்சி கடந்த கால வினாத்தாள்கள்ல வந்த வினாக்களை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 18 சார் 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 விளங்க இல்லையா? இல்ல சார், வாய்ஸ் கொஞ்சம் கிளியர்ல மாதிரி. அந்த வளமையான எடுக்கணும். அது உங்களோட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிளியர் இல்லாம இருக்கா? நான் ஃபுல் சவுண்ட் தான் விட்டுக்கிறேன். சவுண்ட் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்குது. அது உங்களுக்கு கவரேஜ் போதாம இருக்கு சார். ஓ சார், உங்களுக்கு கவரேஜ் இல்ல. சென்டர் இப்போ தெளிவில்லாமல இருக்கு. இப்போ ஓகே சார். இப்போ ஓகேயா? சரி. அது இன்னைக்கு கொஞ்சம் அந்த மழை நிலைமை இருக்கிறபடியால் கிளியரா ரைட். நீங்க அந்த மெட்டாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? மெக்க மியூட் பண்ணிக்கொண்டீங்கன்னா தான் அது மெட்டாக்களுக்கும் விளங்கும். நீங்க என்னண்டா இப்ப இதான் நீங்கன்னா அந்த சவுண்டுகள் குழப்பம். சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து இந்த இடவிளக்க படத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வினா வந்து கேட்கப்பட்டிருக்கும். அதுல பொதுவாக சில வரையறைகளுக்கு உட்பட்ட கேள்விகள்லாம் அதுல வாரது வளம். ஏன்னா ஒரு குறுக்குவெட்டு வாங்குறதோ அல்லது பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான இடத்தொடர்பை கேட்கிறதோ அல்லது சேவை மையங்கள், வீதி வேலை அமைப்புகள், சில நல்ல வீதி வாய்கள், பயிற்சியக நடவடிக்கைகள் அல்லது தனிப்பட்ட உறுப்புகள், வடிகால் அமைப்பு அம்சங்கள் என்று சொல்லி சில பொதுவான விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த கேள்வி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சரி, அப்ப நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் கடந்த கால வினாத்தாள்கள்ல வந்த வினாக்களை வச்சுக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இலகுவாக விளங்கி நீங்க அந்த முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, குறைஞ்சது 2019 ஆண்டு உங்களோட சிலபஸ் மரணப்புற வந்த வினாத்தாள்களையாவது வந்த ஒரிஜினல் படத்தை வச்சுக்கொண்டு பாஸ் பேப்பர்ல என்ன கேள்வி வந்திருக்குது, அதுக்கு எப்படி அவியல் விட கொடுத்திருக்கணும் என்றதை நீங்க ஸ்கீமை வச்சுக்கொண்டு பார்த்து அதை விளங்கினீங்கன்னு சொன்னா நீங்க எழுத போற எக்ஸாம்ல நீங்க முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில இந்த ஜனகுருப்பால மேற்கொள்ளப்பட்ட இந்த 5ஆம் தவணை பரீட்சையில இந்த படம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. சரி, அதுல 20 புள்ளிகளுக்கு ஏற்ற வகையில சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வியை தான் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடப்போம். சரி, ஆனா இப்ப இதுல பாத்தீங்க என்றால் இதுல உங்களுக்கு முதலாவது கேள்வி இருக்குது பிள்ளைகள், ABCDEFGH என்ற 4 விடயங்கள். சரி, ஏபி கோடு, அடுத்தது சிடி கோடு, இஎஃப் கோடு, ஜிஹெச் கோடு என்ற விடயங்களால காட்டப்படக்கூடிய அம்சங்கள் என்ன என்று சொல்லி கேட்டு. சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்க என்றால் பாருங்க, இதுல இந்த ஏவி கோடு போட்டிருக்குது, இந்த இடத்துல போட்டிருக்கு. சரியா? ஏவி கோடு எங்க போட்டிருக்குன்னு கேட்டா பாத்தீங்கன்னா நம்மளே கெடுக்குது. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள், ஏபிஎல் அதுல இருக்கு. இதுதான் ஏபி. என்ன ஏபி என்றது நான் இப்ப சுத்தி போட்டிருக்கு பாருங்க, இதுதான் ஏபி. சரி, அப்ப இதுல இந்த ஏபியால காட்டப்படுற அம்சம் யாராவது சொல்லுங்க அப்ப. சுவடு. வெரி குட். சரி, பாருங்க, ஏன் சுவடுன்னு கேட்ட பிள்ளைகள் பாருங்க, இந்த வளைவு எங்க இருந்து எங்க நோக்கி வளையுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது தாழ் பிரதேசம். இந்த சமையலக்கோட்டை நீங்க எப்படியே இதுக்கெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி பாத்தீங்க என்றால் இந்த கோடு வரப்போது கிட்டத்தட்ட இந்த அடிப்பகுதியில வரக்கூடிய கோடு சரிதானே, இது இந்த சாரி
இதுல 700 இந்த பாருங்க இந்த கோடு தான் இங்க வாரார். சரி, அப்ப இந்த கோடு இங்க வாரார். ஆகவே இது 700 மீட்டர் கோடு. சரிதானே? அடுத்த இங்க மேல வார கோட்டை பாத்தீங்க என்றால் இங்க பாருங்க இதுல வார கோடு இருக்குது 600. சரி, அப்ப இதுல இந்த பி பகுதி தான் உயரம் குறைந்த பகுதியாக இருக்கு. சரிதானே? சாரி, பி பகுதி தான் உயரம் கூடிய பகுதியாக இருக்குது. ஏன் பி பகுதியில தான் கிட்டத்தட்ட 700 மீட்டர் சமயர கோடு இருக்கு. அந்த கோட்டை நீங்க அதால அப்படியே தொடுத்து பாத்தீங்கன்னா விளங்கு. சரியா? நீங்க ஏ பகுதியை பாத்தீங்க என்றால் ஏ பகுதியில கிட்டத்தட்ட 600 500 மீட்டர் வரையிலான கோடு அங்க வருது. சரி, ஏ பகுதி உயர் பகுதியாக இருக்குது. சாரி, பி பகுதி உயர் பகுதியாக இருக்குது. ஏ பகுதி உயரம் குறைந்த பகுதியாக இருக்கு. சரியா? அவ உயரமான பகுதியில இருந்து உயரம் குறைந்த பகுதியை நோக்கி அந்த சமயர கோடுகள் எல்லாம் சரிந்திருந்தால் அது சுவடு. சரிதானே? அது சுவடு. பாருங்க, நீங்கள் இன்னும் ஒரு ஈஸியா நீங்க ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் பாருங்க பிள்ளைகள். இதுல ஈஸியான மெத்தட் பாருங்க. நீங்கள் இப்படி ஒரு வளைவு கேட்கக்குள்ள இந்த வளைவு வந்து இப்படி போறார். என்ன இப்படித்தான் இந்த நோக்கி வளைஞ்சிருக்கிறார். சரிதானே? இந்த நோக்கி தானே வளைஞ்சிருக்குது. நீங்க என்ன செய்ய போறீங்கண்டா அதுக்கு எதிர் வளைவை பாருங்க. சரி, இதெல்லாம் இங்க இருந்து இங்க நோக்கி வளையறாரு. இப்படி இந்த பகுதியை நோக்கி தான் இது வளைஞ்சிருக்குது. சரி, அப்ப நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால் இதுக்கு எதிர் வளைவை பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் இப்படி வளையறார், இது எதிர்நோக்கி வளையுது. சரி, இவர் இதுக்கு எதிர்நோக்கிய வளைவாக இருக்குது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க பாத்தீங்க என்றால் பாருங்க, எதிர்வளைவா இருக்குது. அந்த எதிர்வளைவுகளால நதி ஒன்று ஓடுது. பாருங்க, அதுக்கால நான் இப்ப கீர்ண இந்த கோடு இந்த பகுதிக்குள்ளால பாத்தீங்க என்றால் இந்த பகுதிக்குள்ளால ஒரு நதி ஒன்று ஓடுது, ஒரு கிளை நதி ஒன்று போகுது. அவ கிளை நதி ஒன்று போறதால நிச்சயமாக அது பள்ளத்தாக்கு. நதி ஓடுறது பள்ளத்தாக்கு. சரிதானே? அப்ப பாருங்க, இந்த நதியோர வளைவுக்கு எதிராக இருக்குது இந்த வளைவு. ஏபி கோட்டை பாருங்க, இந்த நதியோர வளைவுக்கு எதிர் வளைவாக இருக்குது. அப்ப நிச்சயமாக ஏபி என்பது சுவடு. சரி, அப்ப நீங்கள் இந்த ரிக்ஸ்ல நீங்க பாத்தீங்க என்றால் உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க இலகுவாக கண்டுபிடிப்பீங்க. சரி, அந்த கோடு இந்த வளைவை இதைத்தான் கேட்டு கிடக்கு பாருங்க. அப்ப ஏபி கோடு இதை கேட்டு இருக்குது. அதுக்கு சமாந்தரமாக இருக்கக்கூடிய வளைவுகளை பாருங்க. சரி, சமாந்தரமாக இருக்கக்கூடிய வளைவுகளை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா பாருங்க பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு இதை கேட்டிருக்கேன் வைப்போம். சரி, இப்ப இந்த கோட்டை தான் உங்களால கேட்டிருக்கண்டால் நீங்க பாருங்க, இந்த கோடும் இங்க பாருங்க ஏறக்குறைய இந்த கோடும் ஒத்த வளைவாக இருக்குது. விளங்குதா? ஒத்த வளைவாக இருக்கிறதால பாருங்க, அந்த ஒத்த வளைவாக இருக்கல அது நதி ஓடுது. ஏன்னா அவ நதியோடுற பகுதியாக இருந்தால் அது பள்ளத்தாக்காக இருக்கு. அப்ப இதுக்கு எதிர்வளைவால தான் இந்த இப்ப நான் கீறதால நதி ஓடுது. அந்த பக்கம் சமர கோடுகள் சரிஞ்சிருக்கிறதுக்கு எதிராக இந்த சமயர கோடுகள் சரிஞ்சிருக்கிறதால இது நிச்சயமாக சுவடாக இருக்கு. சரி, அப்ப நீங்கள் இப்படியான ஒரு ரிக்ஸா நீங்கள் ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஏவி என்பது சுவடு. ரைட், சீடிய பாருங்க பிள்ளைகள், இந்த இருக்கு சீடி இருக்குது பாருங்க, இதுதான் சீடி. என்ன இதுல இருக்கிறது தான் நாங்க சீடி கோடு காட்டப்பட்டிருக்குது. அப்ப அதை நீங்க பாத்தீங்க என்றால் சீடி கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த சீடி கோட்டுக்குள்ளால ஒரு கிளை நதி ஒன்று போகுது. இந்த கோட்டை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு பாத்தீங்க என்றால் அதுக்கால ஒரு கிளை நதி ஒன்று அதால போகுது. நீங்க வடிவா பாத்தீங்கன்னா அந்த விளங்கும். சரியா? சீடி கோட்டுக்கால என்ன போகுது, ஒரு கிளை நதி ஒன்று போகுது. ஆகவே அது பள்ளத்தாக்கு. சரியா? நதி போறது பாருங்க, அதே வளைவுக்கு தான் இந்த இதுல இப்படி இந்த நடிப்ப கீற கோடும் அதே வளைவு, ஒத்த வளைவு பாருங்க, நதி போகுது. நதி போற பகுதிகள் எல்லாம் அது ஒத்த வளைவாக இருக்கு. சரி, அப்ப அதால நதி போடுறது இருக்கிறதால நதி போடுற பாதையை நாங்கள் பள்ளத்தாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பள்ளத்தாக்கு அல்லது நீங்கள் ஆற்று பள்ளத்தாக்குன்னு சொல்லி அதை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப சுவடு என்றது என்னன்னு கேட்டால் உயர் பகுதியில இருந்து தாழ் பகுதியை நோக்கி சமயர கோடுகள் சரிந்திருந்தால் அது சுவடு. சரியா? உயரமான பகுதியில இருந்து தாழ் பகுதியை நோக்கி அந்த சமயர கோடுகள் வளைஞ்சிருக்கும். சரி, அதே மாதிரி தாழ் பகுதியில இருந்து உயர் பகுதியை நோக்கி உள்ளுக்குள்ள சமயர கோடுகள் வளைஞ்சிருந்தால் அது பள்ளத்தாக்கு. சரி, அப்ப நீங்கள் ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்றால் முதலாவது என்ன செய்யணும்டா பிள்ளைகள், இதுல இந்த பி பகுதியில இப்ப நீங்க பாருங்க, இந்த பி பகுதி இந்த இடம் இப்ப நான் கீற பகுதியா அல்லது ஏ என்ற பகுதியா, உயர் பகுதி தாழ் பகுதி என்றதை நீங்க முதல் கண்டுபிடிக்கும். சரியா? உயர் பகுதி தாழ் பகுதி என்றதை நீங்க கண்டுபிடிச்சு உயர் பகுதியில இருந்து தாழ் நிலத்தை நோக்கி சமயர கோடுகள் சரிந்திருந்தால் அது சுவடு. சரிதானே? அதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல இன்னொரு வகுப்புல நான் அதை நேர ஒயிட் போர்ட்ல விளங்கப்படுத்திக்கலாம். ஒரு டஸ்டரை வச்சு அப்படி நீங்க அந்த சுவடு பள்ளத்தாக்க இலகுவாக அடையாளப்படுத்துறத நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். இப்ப ஜஸ்ட் இந்த இதை ஞாபகப்படுத்தும். சரியா? நதி ஓடுறது நிச்சயமாக பள்ளத்தாக்காக இருக்கும்.
அந்த வளைவுக்கு எதிராக வளைவு இருந்தால் அது சுவடாக இருக்கும். சரி, அப்ப ஏபி என்பது சுவடு, சிடி என்பது பள்ளத்தாக்கு என்பது சரியான விடை. இதுல யாராவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது ஓகே என்றா நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தது போவேன். ஓகேயா? ஓகே சார். ஓ சார். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள் இஎஃப். சரியா? இஎஃப் ஆலே ஒரு விஷயத்தை கேட்டு கிடக்கு பாருங்க. இஎஃப் பண்றது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க. இஎஃப் நீங்க படத்துல தேடுனீங்கடா. ரைட். என்ன இது என்ன சொல்லுங்க. ஆற்று பள்ளத்தாக்கு எழுதினா சரியானு கேக்குறீங்களா? இப்ப பாருங்க, இதுல நீங்க அந்த பள்ளத்தாக்கன்ற எழுதைக்குள்ள அதுக்குள்ள ஒரு நதி, நீல கலர்ல ஒரு கிளை நதி ஒன்று போகுமா இருந்தா நீங்க அதுக்கு ஆற்று பள்ளத்தாக்கன்று எழுதலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஆற்று பள்ளத்தாக்கன்னு சொல்லி எழுதலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுல உங்களுக்கு குழப்பம் வராது. சரியா? இதுல பாருங்க, இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சார் விளங்கல, நீங்க என்ன சொல்லல, நான் விளங்கல. நீங்க அந்த கதையும் கதைச்சாத்தான் என்ன விளங்கும். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் பாருங்க. இப்ப உதாரணமா இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு என்ன அப்படி என்ன கடிகாரம் சொல்லுவீங்க பாப்போம். இதுல பாருங்க, இந்த சிடி கோடு இருக்கு தானே, இந்த சிடி கோட்டால காட்டப்படுற பள்ளத்தாக்கினுடைய வகை. சரி, சிடி பள்ளத்தாக்கினுடைய வகை என்று கேட்டா அதுக்கு என்ன விட? யூ வடிவ பள்ளத்தாக்கு. வெரி குட், ரைட், கடிகாரி. சரி, ஜூ வடிவ பள்ளத்தாக்கு. அதே நேரம் நீங்க கட்டாயம் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளணும் ஆற்று பள்ளத்தாக்கு. சரியா? சில நேரங்கள்ல ஸ்கீம்ல அந்த ரெண்டு படியும் கொடுத்துடுவோம். சரியா? பள்ளத்தாக்கின் வகை என்று கேட்டா நீங்கள் கட்டாயம் அதுல ரெண்டும் நீங்க முதல் ஜூ வடிவ பள்ளத்தாக்கு போட்டு கட்டாயம் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போடுங்க ஆற்று பள்ளத்தாக்கு. சரியா? அது சரியா இருக்கு. சரி, பள்ளத்தாக்கினுடைய வகையும் சில சமயங்கள்ல அங்க கேப்பினும். சரி, அப்ப நீங்கள் எழுதைக்குள்ள விடிய எழுதைக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நீங்கள் எழுதும். சரியா? சில சமயங்கள்ல சில இடங்கள்ல என்ன செய்யணும் என்று கேட்டால் சில விடைகள் ஸ்கீம்ல கொடுத்திருந்தால் அதுக்கு மாறாக எழுதி இருந்தால் அதுக்கு புள்ளிய கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. சரி, அப்ப நீங்கள் நிதானமாக அந்த சரியாக புள்ளிகளை நீங்கள் போட்டுக் கொள்வீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உயர் புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கு. இப்ப நான் இதுல ஒரு கீறன் இந்த பள்ளத்தாக்கு என்னன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இந்த நான் இப்ப கீற பள்ளத்தாக்கு, இப்ப அந்த வட்டம் போட்டதுக்கு இருக்க பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கா இருக்கு? சொல்லுவீங்களா? வி வடிவ பள்ளத்தாக்கு. வெரி குட், ரைட். வி வடிவ பள்ளத்தாக்கு. நீங்க உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது பாருங்க. அது கிட்டத்தட்ட இப்படி என்னண்டு இந்த இதுல ஒரு வி ஷேப் கொண்டு வருது. இந்த இது வி வடிவ பள்ளத்தாக்கு. இதை பாத்தீங்கன்னா இந்த இதுல வரைக்கும் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த இப்படி வராரு என்ன ஒரு ஜூ வடிவம் உண்டு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஜூ வடிவம் உண்டு வராது. சரி, அப்ப அது வி வடிவ பள்ளத்தாக்கு, அது ஜூ வடிவ பள்ளத்தாக்கு. அதையும் நீங்கள் அதுல பார்த்துக்கொள்ள வரும். சரி, இது ஒரு ஜூ வடிவ பள்ளத்தாக்காக இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப இதுல இவ்வாறான கேள்விகள் வரைக்குள்ள புள்ளியா நீங்கள் அதை இலகுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? இலகுவாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சு எழுதக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த இஎஃப் கோட்டினால காட்டப்படுற அம்சம் என்று கேட்டிருக்குது. சரிதானே? இஎஃப் கோட்டினால காட்டப்படுற அம்சம். சரிதானே? இஎஃப் இதுல நீங்க பாத்தீங்க என்றால் இங்க பாருங்க, இதுல இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. இந்த நான் இப்ப ரவுண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல காட்டப்பட்டு இஎஃப் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு தரை தோற்ற அம்சம். என்னது இஎஃப்? வெரி குட், குத்துச்சாய்வு. சரி, பாருங்க, இதுல சமயிர கோடுகள் எல்லாம் ஏறக்குறைய சம இடைவெளியில நெருக்கமாக இருக்கு. சரி, ஏறக்குறைய சம இடைவெளியில நெருக்கமாக இருந்தால் அது குத்துச்சாய்வு. சரிதானே? அது குத்துச்சாய்வு என்பது சரியான விடை. சரிதானே? ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க. அடுத்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜிஹெச். சரியா? நீங்க இப்ப ஜிஹெச் பாத்தீங்கன்னா ஜிஹெச் எங்க இருக்கு? ரைட், இங்க இருக்கு. ஜிஹெச் வந்து இந்த முறை இந்த இப்ப நான் இதுல ரவுண்ட் பண்ற இடத்த இருக்கிறார் பாருங்க. ஜிஹெச் இருக்கிற இந்த இடத்த இருக்கு. இந்த இப்ப நான் ரவுண்ட் பண்ற இடத்த இருக்கு. ரைட். யாராவது சொல்லுங்க அப்ப ஜிஹெச் என்னன்னு சொல்லி. ரைட், மெயின் சாய்வு. நீங்க பாருங்க, அதுல சமயிர கோடுகள் எல்லாம் ஏறக்குறைய சம இடைவெளியில இதாக இருக்கு. சரியா? சமயிர கோடுகள் எல்லாம் ஏறக்குறைய ஐதாக இருக்கிறதாலே அது மென் சாய்வு என்பது சரியான விடை.
சரியான மென்சாய்வு என்பது சரியான விடை. ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள், இதுல ஒரு கேள்வி சொல்லி இருக்குது. இந்த இது ஒரு முக்கியமான பகுதி. சரியான, இதுல இந்த XY கோட்டுக்கான குறுக்கு பக்க பார்வை. சரியா, இந்த XY கோட்டிற்கான குறுக்கு பக்க பார்வையை கேட்டார். இது உண்மையாகவே ஒரு மிக இலகுவான பகுதி. சரியான, மிக இலகுவான பகுதி. உங்களுக்கு இதுக்கு சில நேரங்கள்ல 3-4 புள்ளி ஃபைனல் எக்ஸாம்ல வழங்குவேன். சரியா, அப்ப இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம், இந்த எக்ஸையும் வையையும் அடிமட்டத்தாலே அளந்து எக்ஸ் வரைக்கும் y வரைக்கும் உள்ள தூரத்தை நீங்கள் சரியாக அடிமட்டத்தாலே அளந்து, இந்த இவ்வளவு தூரத்தையும் நீங்கள் சரியாக அளந்து அதே அளவு தூரத்தை கொண்டு போய் கிராப் சீட்ல கிடையாக அதே நீளத்துல அந்த கோட்டை நீங்கள் கீறணும். சரியா, அதே அளவு கோட்டை அப்படியே நேராக கொண்டே நீங்க என்ன செய்வீங்க, கிராப் சீட்ல அதை கீறுவீங்க. சரியா, இதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரியா, இது ஃபைனல் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா அதே கோட்டை நீங்க அப்படியே கீறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரியா, ரெண்டாவது என்ன செய்வீங்கடா பிள்ளைகள், இதுல சமயர கோட்டில குறைஞ்ச சமயர கோடு என்ன, கூடின சமயர கோடு என்னன்னு சொல்லி நீங்க பாக்குவோம். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இந்த எக்ஸ் பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த எக்ஸ் பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கோடு பாருங்க. இந்த இதால வரைக்கும் இந்த இதுதான் கோடு. சரி, இந்த கோடு 900 வரைக்கும் அங்க போகுது. 900 தாண்டி அங்கால போகுது. சரி, அந்த எக்ஸ் வெட்டுற இடத்துல அங்க பாருங்க 900, அந்த சமயர கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 900 வரைக்கும் இருக்குது. அப்ப 900 தாண்டி போய்க்கு நீங்கள் 1000 வரைக்கும் எடுத்து விட்டீங்கன்னா சரி. 900 தாண்டி அங்கால போறபடியால் நீங்கள் இந்த வையச்சு என்ன செய்வீங்கன்னா 1000 வரைக்கும் எடுக்கணும். சரி, அப்ப நீங்க அதே அளவு கோட்டை போட்டுட்டு இந்த செங்குத்து கோட்டில் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், சரியா, செங்குத்து கோட்டில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால், இங்க பாருங்க, இந்த செங்குத்து கோட்டில் நீங்க என்ன செய்வீங்கன்னா 1000 வரைக்கும் எடுக்கக்கூடிய வகையில இந்த கோட்டை கீறி இதுல சைவர், சரியா, சைவர் 1000 வரைக்கும் இருக்கிறபடியா நீங்க 100, சரியானே, இப்படி 100, சரியானே, அடுத்தது 200 அண்டு சொல்லி நீங்க எழுதணும். என்னன்னு கேட்டா 1000 வரைக்கும் நீங்க எழுதிக்கணும். சரி, 1000 வரைக்கும் நீங்கள் அந்த வையச்சில பொறுமதி எழுது கட்டாயம் இதுல ஒரு மீட்டர் போட வேணும். சரி, அந்த மீட்டர் போடாம அல்லது சைவர்ல துவங்காட்டி அந்த உங்களுக்கு அடுத்த ஒரு மாசம் கிடைக்காது. சரியா, இதே விஷயத்த நீங்கள் இங்கேயும் போடுவோம். இங்க அழைக்கிறீங்களே சைவர், சரிதானே, 100, சரி, ஒவ்வொரு இடவழியில எடுத்து 200, சரியானே, 300 இங்க ஒன்று 1000ல முடிக்கும். சரியா, ரெண்டும் சமனா வரும். சமையல கொள்ள கட்டாயம் இஞ்சையும் என்ன செய்யணும்டா மீட்டர் போட வேணும். சரி, இதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். சரியானே, ரைட். அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிள்ளைகள். அந்த அடுத்ததான் நீங்க என்ன செய்வீங்க, இந்த 2 விஷயம் முடிய அடுத்ததான் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டால், இந்த ஒரு பேப்பர் ஒன்று படிச்சு நான் உங்களுக்கு ஒரு 2 பக்கம் போடணுமா, சரி, ஒரு பக்கம் போட்டால் காணும். ஆனா 2 பக்கம் போடுறதுல பிரச்சனை. உங்களுக்கு 2 பக்கம் நான் ஏன் போட சொன்னேன் என்றால், நீங்க அந்த தாளை வச்சு இறக்கி கொண்டு போய்க்கலாம், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரியா, தாளை வச்சு அந்த 2 பக்கத்துல நீங்க 100க்கு நேரம் கொண்டு வச்சு அந்த புள்ளியை குத்தி 200க்கு நேரம் புள்ளியை குத்தி அப்படி புள்ளிகளை குத்தியங்களும் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ஒரு பக்கம் போட்டா உங்களுக்கு போதும், ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுக்குரிய ஒரு புள்ளி கிடைக்கும். 2 பக்கம் போட்டா உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா நீங்க 2 பக்கம் போடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. கட்டாயம் சைவர்ல துவங்க வேணும். அதே நேரம் அங்க மேல அந்த முடிவில கொண்டு போய் நீங்க மேல என்ன செய்யணும், போட்ட இடத்துல மீட்டர் போட்டு காட்டணும். சரியா, மீட்டர் கட்டாயம் நீங்கள் அதுல குறிச்சு காட்ட வேணும். சரியானே, அடுத்து என்ன செய்வீங்கடா, இந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அதுல என்ன செய்வீங்கன்னா ஒரு பேப்பரை மடிச்சு இந்த கோட்டுக்கு நேரே அப்படியே சமாந்தரமா வச்சு அதுல வர பிரதான சமயர கோடுகளை மாத்திரம், சரியா, உபசமயர கோடுகள் நீங்க எடுக்க தேவையில்லை. சரியா, பிரதான சமயர கோடுகளை மாத்திரம் நீங்கள் பென்சிலாலேயோ பேனியாலேயோ அடையாளப்படுத்தி அந்தந்த இடங்களை பாருங்க. இதுல வரைக்கும் இந்த இடத்த வருவார், இந்த இடத்த வருவார், இந்த இடம் என்ன, இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இது 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 இது, சரியா, இவ்வளவு புள்ளிகளை நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல வச்சு அதுல மார்க் பண்ணுவோம். சரி, அந்த புள்ளிகளும் இது சரியான ஈஸி புள்ளிகள். இது வந்துச்சுன்னா நீங்க இதை வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா நேர வச்சு அந்த புள்ளிகளை நீங்கள் ஒரு சின்ன சின்ன புள்ளிகளாலே அடையாளப்படுத்துவீங்க. சரியா, டார்க் கலரா காட்டினது மட்டுமா சார்? பிரதான சமயர கோட்டை மட்டும் கீறுங்கவா. சரி, உபசமயர கோட்டை எடுக்க தேவையில்லை. என்னடா பிள்ளைகள், நீங்க பிரதான சமயர கோட்டை எடுத்து கீரைக்குள்ள அந்த வீச்சுக்குள்ள அந்த உபசமயர கோடுகள் வந்துடும். சரி, உபசமயர கோடு எடுக்க வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படம் உங்களை எல்லாம் குழப்பியாடி. சரியா, பிரதான சமயர கோடுகளை மாத்திரம் நீங்கள் எடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது.
சரியா? பிரதான சமையற கோடுகளை எடுத்து போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த கோட்டுக்கு நேர வச்சு அப்படியே கீறி கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல தாழ் சமையற கோடு 400 கிட்ட வருது. நீங்க அந்த படத்தை வடிவா பாத்தீங்கன்னா 400 வரைக்கும் வருது. மேல் சமையற கோடு அங்க 900 வரைக்கும் 900 தாண்டி போகுது. சரி, அப்ப நீங்கள் எதுல முடியுதோ அதை தாண்டி ஒரு 100 நீங்கள் அந்த மடங்குல கொஞ்சம் கூட எடுத்து விட்டீங்கன்னா சரி. சரியா? நீங்க இப்படியே வச்சுட்டு சரி இப்ப என்ன செய்றீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா வாங்க நான் கொஞ்சம் சூம கொஞ்சம் குறைக்கிறேன். சரியா? இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா ரைட், இங்க பாருங்க, இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால் இங்க பாருங்க இல்லையா, இதுல ஒரு பாறைத்தொடர் இருக்கு. சரி, இதுல ஒரு பாறைத்தொடரினுடைய பாருங்க, இந்த முழுமையான பாறைத்தொடரினுடைய ரைட், இங்க பாருங்க, இப்படி ஒரு போக்குல ஒரு பாறைத்தொடர் ஒன்று இருக்கு. சரியா? இங்க பாருங்க, இப்படியான ஒரு பாறைத்தொடர் ஒன்று இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட இந்த பகுதியாண்டித்தான் அது இந்த உச்சி வருது. என்ன உச்சி பகுதி இந்த இந்த இதுக்குள்ள வருது. இந்த பகுதிக்குள்ள அந்த உச்சி பகுதி வருது. என்ன உச்சி பகுதி இந்த பகுதிக்கு வருது. அதே மாதிரி இந்தியாலே ஒரு பாறைத்தொடர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாறைத்தொடர் பகுதி வருது. அதுவும் இந்த இடத்துல உச்சி ஒன்று வருது. சரியா? உச்சி வருது. ஆகவே இந்த உச்சிக்கு இஞ்சாலி பக்கத்து சாய்வும் இந்த உச்சிக்கு இஞ்சாலி பக்கத்து சாய்வும் தான் நாங்க உங்களால கேட்டப்படும். சரியா? உச்சியினுடைய 2 பக்கத்தின் சாய்வு தான் இஞ்சால உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே உங்களுக்கு எப்படி அந்த படம் பெற போகுது என்றால் இங்க பாருங்க, நான் இப்ப தெரிவிக்கிறேன். இப்படி வந்து சரியா, இந்த மேல குண்டின் இந்த இப்படி ஒரு பகுதி வந்து இப்படி வந்து அங்க மற்ற பகுதிக்கு உயரம் கூடின ஒரு பகுதி ஒன்று இந்த வரும். சரி, இப்படியான ஒரு அமைப்புல வருவார். நீங்க கீறி பாத்தீங்கன்னா வருமே அந்த மேல குண்டின் இந்த பக்கம் எங்களுக்கு அந்த கோடு வரையில இந்த பாறை தொடருடைய இந்த பகுதியும் இங்க வரையில. சரியா? அந்த உச்சிக்கு பாருங்க, உச்சிக்கு அது மீட்டர் எப்படி சார், எந்த மீட்டரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்க? இதுல உங்களுக்கு ஒவ்வொரு கோடு இருக்கு. நீங்க அந்த கோட்டை அந்த ஒவ்வொரு கோட்டுக்கு நேர வச்சு இப்படியே நீங்க அந்த புள்ளியை குத்தி கொண்டு போவீங்க. ஏன்னா அந்த புள்ளியை அப்படியே குத்தி கொண்டு போவீங்க. அந்த புள்ளிகள் அங்க உங்களுக்கு குத்தப்படும். சரி, அந்த புள்ளிகள் குத்தேக்க அந்த புள்ளியை நீங்க அப்படியே தொடர்ந்து அந்த புள்ளிக்கு நேரே அப்படியே இணைச்சு விட்டீங்கன்னு சரி. சரி, இவ்வாறான ஒரு அமைப்பில் தான் அந்த பாறை தொடர் வரப்போகுது. சரி, அப்ப நீங்கள் அதிகம் பயிற்சி செய்வீங்க என்றால் உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க, இந்த பாறை தொடருடைய கிழக்கு சாய்வும் இந்த பாறை தொடருடைய மேற்கு சாய்வும் பாறை இந்த சமவெளி பிரதேசம். இதுதான் இங்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சமவீர கோடு. சரி, சமவீர கோட்டால பையுக்கு சைவர்ல இருந்து வராதா? இல்ல, நீங்கள் சமவீர கோடு சைவர்ல இருந்து போடணும். அங்க பாருங்க, தாழ் சமவீர கோடு கிட்டத்தட்ட இதுல 400 நிக்குது. நீங்க வடிவ உங்களோட படத்தை பாத்தீங்கன்னா விளங்கும். சரியா? இதுவும் அந்த 400 500 நிக்குது. அதை தாண்டி நிலவரையில் இந்த பகுதிகள் வந்து ஏன்னா இந்த பகுதி இந்த கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 100 100 நீங்க இந்த பிரதான சமவீர கோட்டு வழி 100 தானே. அப்படி ஒவ்வொன்னு நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட வருது. இந்த இடம் இந்த இடத்தோட அங்க பிரதான சமவீர கோடு வருது. சரி, அப்ப அவ்வாறான ஒரு அமைப்பில் வரப்போறோம். இந்த இடம் தான் கொஞ்சம் உயரம் குறைந்த பகுதிகள். இதுக்கெல்லாம் தான் நாங்க வீட்டு தோட்டம் என போக்குவரத்து பாதைகள் ஒரு நதியோட சேர்த்து ஒரு பள்ளத்தாக்கு பகுதி ஒன்று இதுல காணப்படுது. சரி, அதுக்கேற்ற வகையில நீங்கள் அதை கீறினீங்கன்னா தெளிவாக இருக்கும். சரி, அப்ப இந்த படம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோடு போட்டேன் பிள்ளைகள், அதுல உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருந்தது. சரியா? அப்ப இப்படி ஒரு பானா மாதிரியான இந்த எங்கட ஆட்சிக்குள்ள இப்படியான ஒரு அமைப்பில் இப்படித்தான் அந்த படம் வரும். சரி, அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஜூ வடிவத்துல அந்த குறுக்கு பக்க பார்வை உங்களுக்கு வரும். சரிதானே? நீங்க விளங்குங்கோ. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க இந்த தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க பிள்ளைகள். நான் அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விளக்கம் கொண்டு தான். சரிதானே? அப்ப இது குறுக்கு பக்க பார்வை வரைதல் தொடர்பானது. சரி, அப்ப நீங்கள் குறுக்கு பக்க பார்வை வரையக்குள்ள மிக கவனமாக இருக்க வேணும். சரி பிள்ளைகள், இதுல அரை மணித்தியாலம் ஆகிறபடியா ஒரு நான் இப்ப கட் பண்ணுவேன். கட் பண்ணின உடனே நீங்க ஒருக்கா திரும்ப ஒருக்கா மீளவும் நினைச்சு கொள்ளுங்க. ஓகே.
நம்பர் பாக்குறீங்க பிள்ளை, உங்களுக்கு நான் அந்த ஒரு தீவும் மலைகளும் குறிச்ச ஒரு படம் மட்டும் உங்களுக்கு குரூப்ல போட்டிருப்பார் சார். சரி, அதுல இந்த நம்பர் இருக்குது, சரியா? வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த படத்துல மலையும் தீவும் குறிச்சு போட்ட ஒரு படம் இருக்கு, நான் மிச்ச படமும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அது உங்களுக்கு விரைவில் போடுவேன் குரூப்ல. அது போடைக்குல சமையலக்கோட்டு மீட்டர் சார் எப்படி கண்டுபிடிக்கிறார்? சரியா, சமையலக்கோட்டு மீட்டர் பிள்ளை இங்க பாருங்க. இப்ப இதுல நீங்க அந்த ஒவ்வொரு கோட்டுக்கும் நேரையும், சரி, இப்ப உதாரணமா பாருங்க. சரி, அந்த அதுல இருக்கு, நீங்க மெசேஜ் போடுங்க, அதுல இருக்கு நம்பர். அந்த படம் இருக்கா உங்கள்ட்ட? பிரதான மலைகள் தீவுகள் வந்து அதுல இருக்கும். ரைட், இருந்தா அதுல நம்பர் இருக்கு பாருங்க. சரி, இதுல பிள்ளைகள் இந்த சமையலக்கோட்டை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. இந்த சமையலக்கோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்ப இதுல இந்த இடத்த மட்டும் தானே நம்பர் இல்லையேன்னு சொல்றீங்களா? சார், நான் பாவ முடியும் உங்களுக்கு நம்பர் தரேன் சார். நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுல நீங்க அந்த நம்பர் சந்தேகத்தை நீங்க எனக்கு எடுங்க, நான் கிளியர் பண்ணிடுவேன். ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுல பாருங்க, இங்க பாருங்க, இதுல மட்டும் தானே பக்கத்திலே நம்பர் போட்டிருக்கா சார்? ரைட், நான் உங்களுக்கு தரேன், நம்பர் தரேன் சார். ரைட், இங்க பாருங்க. இருந்தா நீங்க யாராவது இந்த குரூப்ல இருக்கிறாக்கள் இருந்தா நீங்க அதை செட் பண்ணுங்க, நான் இல்லாட்டி நம்பர் தரேன் கடைசியா தரேன். பாருங்க பிள்ளைகள், இதுல ஒரு சமையல கோடு மட்டும் தானே. இந்த சமையல கோட்டுக்கு நேர நீங்க இப்படியே கையால அப்படியே தேடி கொண்டு போங்க. இந்த இப்படியே நீங்க தேடி கொண்டு போனா அதுக்கு அங்கேயே ஒரு இடத்துல அந்த சமையல கோட்டு உயரம் கவிழ்ன்றதால எழுதி இருக்கு. சரி, இந்த கோடுன்னு சொன்னா இந்த கோட்டை நீங்க இந்த பாருங்க இப்படியே எழுதி கொண்டு போங்க. இந்த இப்படியே கொண்டு வந்தீங்க என்றால் அந்த கோட்டின் உயரம் எங்கேயோ ஒரு இடத்துல அது எழுதப்பட்டது. சரி, ஒரு கவிழ்ன்றதால எழுதப்பட்டது. அல்லது இப்ப உதாரணமா பாருங்க, நீங்க இப்ப இதுல உதாரணமா இது 900 மீட்டர் கோடண்டா, இது 900 மீட்டர் கோடண்டா, அடுத்த பிரதான சமையல கோடு இறங்கி வரைக்கும் 800. சரி, அடுத்து 700. சரி, 700. அடுத்தது 600, 400. சரி, அப்படி நீங்க அந்த உயரத்தை 100 குறைச்சு பாத்தீங்கன்னா சரி. சரியா, பிரதான சமையல கோட்டு இடைவெளி வந்து கவிழன்றத்துல இருக்கு, கடும் கவிழன்றத்துல இருக்கும், அது இடைவெளி வந்து 100. சரி, அந்த கோட்டுக்கு நேரே நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல தேடி கொண்டு போனீங்க. இங்க பாருங்க, இப்ப உதாரணமா இங்க பாருங்க, இதை நீங்க இப்படியே பாத்தீங்கன்னா இந்த கோட்டை இப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த இப்படியே வந்து இந்த இதுல தெரியுது, இந்த இருக்கு 700. இது 700 இருக்கு. அப்ப அந்த சமையல கோட்டு 700 குடிப்பீங்க. சரி, அப்ப இது 700 என்றால் பக்கத்துல வாரது 600 ஒன்றை வச்சுக்கொண்டே நீங்க போடலாம். 500. சரியா, அடுத்தது 400. அப்படி நீங்க ஒவ்வொரு கோட்டையை நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. சரியா, சமையல கோட்டு உயரம் எங்கேயோ ஒரு இடத்துல மேல வரும் அலகுகள். ரைட், எனக்கு விளங்க பிள்ளை. நீங்க எனக்கு என்னன்னா கதைச்சிங்கடா தான் விளங்க. நீங்க உங்களோட செட் வந்து சில நேரம் வேகமா மறையும். சில நேரம் உங்களோட மெசேஜ்ல எனக்கு வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்கள் அதை கேட்டீங்கன்னா ஓகே, கேட்டு கேட்க என்ன விளக்கமா விளங்கும், மெட்டாக்களுக்கும் அது பிரியோசனமா இருக்கு. வில்லியன்னு கேட்டா நீங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் எடுங்க, நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுது. சரி, இது சரியான ஈஸியான ஒரு பகுதி. சரி, உங்களுக்கு அதுல ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே போடப்பட்டது, அந்த பகுதியை ஒருக்கா பாருங்க. சரிதானே? ரைட், அப்ப இதுல இந்த சமையல கோடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த குறுக்கு வெட்டு கீறதுக்கு உங்களுக்கு வழங்கப்படுற புள்ளிகள் இந்த XY கோட்டை அதே அளவில் கோடு கீறீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி. இந்த YHல நீங்கள் சரியாக சைவர்ல துவங்கி உயர் புள்ளி வரைக்கும் குறிச்சு 800 வரைக்கும் இருக்குமாண்டா நீங்க அங்க 900 வரைக்கும் எடுத்துடுவோம், ஒரு 100 கூட்டி எடுத்துடுவோம். சரியா, இதுல ஒரு மீட்டர் போட்டால் அதுக்குரிய புள்ளி உங்களுக்கு. சரியா, அடுத்த புள்ளி உங்களுக்கு அதுல கிடைக்கும். சரிதானே? அந்த மீட்டர் போட்டால் ரைட், இந்த நம்பர் இருக்கேன் அதுல போட்டிருக்கேன், அதுல போட்டுருக்கீங்க. ரைட், சரிதானே? அப்ப அதுல அந்த மீட்டர் போட்டா உங்களுக்கு இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரிதானே? இதுக்கு ஒரு புள்ளி, மிச்சம் 2 புள்ளி அல்லது ஒரு புள்ளி அதுக்குள்ள வர அமைப்பு கிடைக்கும். சரி, அப்ப இப்படியான ஒரு அமைப்புல நீங்க அதை கீறிவிட்டீங்கன்னா அந்த அமைப்புல உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும். சரிதானே? அப்ப இதை நீங்கள் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட், அடுத்த விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். இந்த PQ என்ற இந்த நாற்பகலுக்குள்ள காணப்படக்கூடிய வடிகால் அமைப்பு அம்சங்கள் கேட்டு. சரியா, அப்ப வடிகால் அமைப்பு அம்சங்கள் அன்றைக்குள்ள என்னென்ன விஷயம் வரும் என்று கேட்டால் ஒன்று பின்னல் ஆறு வரும். சரி, பின்னல் ஆறுன்னு கேட்டா இப்ப என்ன செய்ய போதும்? பின்னல் ஆறுன்றது எப்படி இருப்பாருன்னா ஒரு ஆற்றுத்தீவு, என்ன நடுவில் ஒரு ஆற்றுத்தீவு ஒன்று இருக்கும். சரி, அப்படி ஓடிவார நதி அந்த மழை நிலைமை இருக்கிறதாலதான் அப்படி ஒரு நிலைமை வருது. நான் மழமையா கிளாஸ் செய்யற இடத்துல வச்சுதான் செய்யறேன். இந்த கவரேஜ் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கிளைமேட்டால சில நேரங்கள்ல கவரேஜ் இல்லாமல் போகலாம். இப்ப எல்லாம் இல்லையா வைக்கிறது?
ஓகே சார். ரைட், ஓகே, சரி. பாருங்க பிள்ளைகள், அப்ப இப்படி ஒரு ஆட்டு தீ ஒன்று இருக்கும். சரி, அந்த ஆட்டு தீ இருக்கைகளை இந்த நதி வந்து என்ன செய்வாருன்னா இப்படி பின்னல் பட்டு ஓடுவார். சரி, அப்ப இதை நாங்கள் இப்படி இதை சொல்றது பின்னியாறு. சரி, இந்த பகுதி இப்ப நீல கலரால இப்படியே வந்து நதி இதுல பின்ன போகுது. சரி, இதை இப்படி வந்து இப்படி என்ன இப்படி பல்வேறு பின்னல்களை அது வரலாம். சரி, அந்த படிவுகள் ஊடாக இப்படி பின்னி கொண்டு ஓடைக நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் சொல்லுவோம் பின்னல் ஆறு. அதை மேக்கோன் பண்ணி வச்சிருக்கணுமா? அதுல எனக்கு செட் பண்ணி இருந்தது மலை அப்படி என்று சொல்லி இருந்தது. அதால சில நேரங்கள்ல அந்த இடங்கள்ல கவரேஜ் பிரச்சனை இருக்கலாம். அதுல கிருசாந்தா அந்த மேக்கர் ஓபன் பண்ணுங்க. கிருசாந்தான் இருக்கிறாள். ரைட், ஓகே, சரி, சொல்லுங்க. முறுக்கு வெட்டு முகம் வரைவோம் சார். அது பென்சிலால வரைஞ்சா பிழையா சார்? பிள்ளைங்க சொல்லுங்க சார், என்ன திருப்பி சொல்லுங்க. குறுக்கு வெட்டு முகம் வரைக்கும் அது பென்சிலால வரைஞ்சா பிழையா சார்? பென்சிலா நீங்க கலர் பென்சில் பாவிங்க, கபில நிறம் பாவிச்சு கருங்க. சரியா பிள்ளையா? கபில நிறம் நீங்கள் பாவிச்சு கரலாம். சரியா? கபில நிறத்தை நீங்க பாவிச்சு கருங்க. கபில நிறத்தை பாவிச்சு அந்த கீழே வார பகுதிக்கு நீங்கள் கலர் அடிச்சு விடலாம். சரி, அந்த இடைப்பட்ட பகுதிக்கு நீங்க அந்த உள்ளுக்கு உதாரணமா பாருங்க, இப்படி இதுல வரையக்குள்ள இப்ப இப்படி வருதுதானே? இப்படி வரையக்குள்ள எங்களுக்கு அமைப்பு இப்படித்தானே வந்தது. இந்த இப்படித்தானே வந்தது. அப்ப இப்படி வரையக்குள்ள நீங்க இந்த இடங்களுக்கு அப்படியே கபில நிறம் அடிக்கலாம். சரி, இதுக்கு நீங்க கபில நிறத்தால தட்டி விடுங்க. அதே மாதிரி இதுல 1க்கு 50,000 போடுங்க. அங்க XY கோட்டிற்கான குறுக்கு பக்க பார்வை இதுல ஒரு திசை ஒன்று போட்டுருவோம். சரி, அப்ப உங்களுக்கு முழுமையான இது அளவு திட்டம் அதுகளுக்கு எல்லாம் தலையங்கம் அதுகளுக்கு மார்க்ஸ் இல்ல. இதுக்கு நீங்க போட்டு விடுங்க. XY கோட்டுக்கான குறுக்கு பக்க பார்வையால் போட்டு இதுல மீட்டர் எல்லாம் போட்டு அழகா அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு உயர் புள்ளி கிடைக்கும். உயர் புள்ளி கிடைக்கும். சரி, மிக மிக ஒரு இலகுவான பகுதி. மிக இலகுவான பகுதி. நீங்க இதை கஷ்டம் வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த அதுல பாருங்க பிள்ளைகள், அதுல உங்களுக்கு மேக்சிமம் விளங்கும். இல்லைன்னு கேட்டாலும் நீங்கள் ஏதாவது சந்தேகம் பண்ணா நீங்கள் எனக்கு கேளுங்க. சரியா? நீங்க கேட்கல, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். சரி, பாருங்க பிள்ளைகள், இந்த நீர் வடிகால் அமைப்பு அம்சம்ன்றது இப்ப இதுல ஒரு ஆற்று தீவு இருக்கும். சரியா? தீவு இருக்கைக்குள்ள இப்படி ஓடி வர நதி என்ன செய்வாரு, அந்த தீவை சுத்தி ஓடும். சரி, அப்ப இதுல 2 விஷயம் பாருங்க. இப்ப இதுல எப்படி ஒரு நாற்பக்கலை போட்டுட்டு இந்த நாற்பக்கலுக்குள்ள காணப்படுற வடிகால் அமைப்பு அம்சம் என்று கேட்டால் அதுக்கு நீங்கள் எழுதணும் ஆற்றுத்தீவு. சரி, இதுதான் ஆற்றுத்தீவு. சரி, அல்லது தரைத்தோற்ற அம்சம் என்று கேட்டால் சாரி, வடிகால் அமைப்பு அம்சம் என்றா நீங்க பின்னல் ஆற எழுதணும். நிலத்தோட்டம் அல்லது தரைத்தோற்ற அம்சம் அல்லது பௌதிக அம்சம் என்று ஏதாவது கேட்டா நீங்க இதை ஆற்றுத்தீவு என்று எழுதணும். சரி, அப்ப வடிகால் அமைப்பு அம்சம் என்ற ஒரு சொல்லு வரைக்கும் நீங்க பின்னல் ஆற எழுத வேணும். சரி, அல்ல தரைத்தோற்ற அம்சம் என்று கேட்டால் இப்ப ஆற்றுத்தீவு என்பது அங்க ஒரு தரைத்தோற்றமாக இருக்கு. சரி, அப்ப நதி கிளை நதியோட சேர்ந்த விடயங்கள் நீலன்றத்தால் எடுத்து காட்டப்படுற விடயங்களைத்தான் நாங்கள் பொதுவாக இடவிலக்கப்படத்துல வடிகால் அமைப்பு அம்சங்கள் என்று சொல்றோம் நாங்கள். சரி, அப்ப அந்த விஷயத்தை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒன்று சரியான ஒரு விஷயம். சரி, அடுத்த விஷயம் பிள்ளைகள், இதுல இந்த ஒரு நதியில வந்து திறன நதியில காணப்படக்கூடிய இந்த பெரிய வளைவுகள், திறன நதியில காணப்படக்கூடிய இந்த பெரிய வளைவுகளை நாங்கள் சொல்லுவோம். திறன பெரிய வளைவுகளை நாங்கள் சொல்றது மியாந்தர் வளைவு என்று சொல்லுவோம். சில பேர் இப்ப நதி ஒன்று ஓடி வரைக்குள்ள இந்த இப்படி இப்படி வளைஞ்சு ஓடினால் இந்த வளைவு பகுதிய ஒரு கட்டமிட்டு கேப்பினம். இது என்னன்னு கேப்பினம். சரி, அப்ப நதியில காணப்படக்கூடிய அந்த பெரிய வளைவுகளை சொல்றது மியாந்தர் வளைவு என்று சொல்றோம். சரியான அதை சொல்றது மியாந்தர் வளைவு என்று சொல்றது. சரியான அதே மாதிரி இந்த வடிகால் பாங்குகள், சரி, வடிகால் பாங்குகளையும் இதுக்குள்ள கேப்பினம். சரி, அப்ப வடிகால் பாங்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்ப ஒரு மலையில சரி நான் அதை கருப்பால கீறேன் பாருங்க, கருப்பால மலையை கீறேன். சரியா? இப்ப இதுல ஒரு குன்று இருக்கு. சரியா? இதுல ஒரு குன்று இருக்குது. சரியான இப்படி ஒரு குன்று. சரி, இந்த குன்றுல என்ன செய்ய போறேன்னு கேட்டால் ஒரு அதன் உயர்மலை உச்சியில இருந்து உற்பத்தியாகிற நதிகள் இங்க பாருங்க இப்படி இந்த 4 பக்கத்துக்கு இப்படி பாஞ்சு ஓடினால், சரி, ஒரு ஆரை வடிவத்துல பாஞ்சு ஓடினால் நாங்கள் அதை ஆரை வடிகால் பாங்கன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு இதா கிட்டத்தட்ட பாருங்க, இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவத்திலையும் இது வட்டத்தின் மையத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற ஆரைகள் வடிவிலையும் கிட்டத்தட்ட காணப்படும். சரி, அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் ஆரை வடிகால் பாங்கு. சரி, ஆரை என்றது நாங்கள் மெட்சில படிச்சிருப்போம், கணிதத்துல படிச்சிருப்போம். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படுகின்ற அந்த கோட்டைத்தான் நாங்கள் ஆரை என்று சொல்லுவோம்.
அப்ப ஆரை வடிகால் பாங்கன்னு கேட்டால் ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற ஆரைகளை ஒத்ததாக இருக்கு. சரி, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஆரை வடிகால் பாங்கு. சரி, அப்ப ஒரு உயர்மல பிரதேசத்திலே இருந்து உற்பத்தியாகி அது 4 புறங்களிலையும் பாய்கிற நதி ஒரு வட்டத்தின் மையத்திலே இருந்து பிரிந்து செல்லுகின்ற ஆரைகளை ஒத்ததாக இருந்தால் அது ஆரை வடிகால் பாங்கு. சரி, அதை என்ன சொல்லுவோம்? ஆரை வடிகால் பாங்கு. ரைட். இப்ப கங்கண வடிகால் கங்கண வடிகாலும் வரும் தானே. ரைட். கங்கண வடிகால் என்னண்டா பாருங்க. கங்கண வடிகால் எப்படி இருக்க போறாரு என்றால் பாருங்க, அதுக்கு வித்தியாசம் இருக்குது. கங்கண வடிகால் என்னென்றால் பாருங்க, இது ஒரு ஆர வடிகால் பாங்கு. சரி, இப்படி ஆர வடிகால் பாங்க பற்றி என்ன செய்ய போறார்? நதி பாய போறார். சரியா, இங்க பாருங்க, நதி இப்ப என்ன செய்ய போறாருண்டா இப்படி பாய போறார். சரி, இது வந்து இந்த மலை அடிவாரத்துல இந்த நதி விழுது. சரியா, இந்த மலை அடிவாரத்துல விழுற நதி இதெல்லாம் சேர்ந்து இப்படியே ஒரு இடத்தால பாய்ஞ்சால் அதை நாங்கள் கங்கண வடிகால் சொல்லுவோம். சரியா, கங்கண வடிகால். கங்கணம் என்றா ஒத்த சொல்லு ஒன்று இருக்குது, ஒன்று சேர்தல். சரி, மலையடி வேரத்துல வளையல இந்த பகுதி இப்ப நான் இந்த காட்டுற பகுதி உயரமான பகுதியா இருக்க போது, இந்த பகுதி இப்ப நான் காட்டுற பகுதி உயரம் குறைவான பகுதியா இருக்க போது, ஆகவே என்ன செய்வார்? இந்த மலையடி வாரத்துல விழுற நதி அந்த மலையடி வாரத்துல உண்டா அப்படியே இணைஞ்சு பாய்ஞ்சால் அதுதான் சொல்றது கங்கண வடிகால். சரியா, கங்கணம் என்றால் ஒன்று சேர்தல் என்ற ஒரு பொருள் இருக்குது. சரியா, அவ ஆர வடிகால் பாங்கின பெற்று பாய்கின்ற நதி, சரியா, நதிகள் அதன் மலையடி வாரத்தில் உள்ள சாய்வின் காரணமாக ஒன்றிணைந்து பாயுமாயின் அது என்னன்னு சொல்றான்னு கேட்டால் கங்கண வடிகால் பாங்கன்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஒன்றிணைந்து பாய்தல். சரி, அதை நாங்கள் கங்கண வடிகால் பாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். சரியானே. அடுத்த விஷயம் இருக்குது பிள்ளைகள் பாருங்க, மரநிகர் வடிகால் பாங்கு. சரியா, மரநிகர் வடிகால் பாங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான நதி இருக்கும். இந்த பிரதான நதியோட இணைகின்ற இந்த கிளை நதிகள், சரியா, கிளை நதிகள் ஒரு மரத்தின் கிளைகளை ஒத்ததாக இருந்தால், சரி, இப்ப நான் தான் பாருங்க, இப்ப இப்படி இது பிரதான நதி, இந்த பிரதான நதியோட இணைகின்ற கிளை நதி இந்த இப்படி இணைய போறார். ஏன்னா இந்த கிளை நதியை பாத்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரியான ஒரு சேப்பில இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் மரநிகர் வடிகால் பாங்கு. சரி, இது மரநிகர் வடிகால் பாங்கு. இந்த இப்படி எல்லாம் வரலாம். இந்த இப்படி வந்து வரும், இது மரநிகர் வடிகால் பாங்கு. சரி, இப்படியே இந்த நதியோடி இந்த இது இளமை பெறுவோம். நாங்கள் இப்ப இதுல படிச்சோம்னா இளமை பெறுவோம். இது முதிர்ச்சி பருவத்துக்குள்ள வருவார். இந்த என்ன செய்வார்? இந்த நதியின் அளவெல்லாம் அப்படியே நீரின் அளவெல்லாம் கூடி இப்படியே போய் கடைசியா கடலுக்குள்ள விழுவார். சரி, இந்த நதியெல்லாம் இப்படி ஓடி வந்து இந்த நதியின் அளவு கொள்ளவு கூடி வந்து இந்த நதிதான் கடலாக இருக்கு. சரி, இதை நாங்கள் சொல்லுவோம் மரநிகர் வடிகால் பாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த பிரதான நதி பாருங்க, இப்படி இதுல பிரதான நதி இருப்பார். இந்த பிரதான நதியோட இணைகின்ற கிளை நதிகள் ஏறக்குறைய செங்கோணத்துல இணைந்தால், சரி, ஏறக்குறைய இப்படி செங்கோணத்துல இணைந்து சென்றால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் அழியடைப்பு அல்லது சட்டத்தட்டு வடிகால் பாங்கன்னு சொல்லுவோம். ரைட், அழியடைப்பு. வெரி குட். ரைட், அழியடைப்பு அல்லது சட்டத்தட்டு வடிகால் பாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இங்க பாருங்க, இப்ப இந்த படத்துல இந்த இப்ப நான் ஒரு வட்டம் போறோம், இந்த கற்பால பிள்ளைக்கால ஒரு வட்டம் கொண்டு போறோம், அதுல இருக்கிற வடிகால் பாங்க என்னன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இப்ப இங்க வரும், இதுக்குள்ள நீங்க வடிவா சூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய வடிகால் பாங்க என்ன? இல்ல இல்ல, இந்த வடிகால் பாங்க அது மியாந்தர். சரி, வளைவு இருக்குது. சரி, அதுல அந்த வடிகால் பாங்க. ரைட், இப்ப இந்த நான் கோடு போடுறதுக்கு சட்டத்தட்டு வடிகால். ஏன்னு நிஜ பாருங்க, சட்டத்தட்டு வடிகால் தான். நான் ஏன் அதை சொன்னான் அழிஞ்சு பாருங்க பிள்ளைகள். இதுல இது பிரதான நதி, இந்த இப்ப நான் கோடு போறோம் பிரதான நதி. இவர் இதுல வந்து இணையறது எல்லாம் கிளை நதி. இந்த நான் இப்ப கோடு போறோம் பாருங்க, இந்த கிளை நதி என்ன செய்யறார்? பாருங்க, ஏறக்குறைய இது என்ன செய்யறார்? செங்கோணத்துல வந்து நைது. சரியா, பிரதான நதியோட இந்த இடத்துல இருக்கு. இந்த இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய செங்கோணம் பாருங்க. அதுல அந்த ஏறக்குறைய இந்த இடம் எல்லாம் அப்படியே சுத்தமான அழியடைப்பு வடிகால் பாருங்க. சரி, இதை நாங்கள் சொல்லுவோம் என்னண்டு சட்டத்தட்டு அல்லது அழியடைப்பு வடிகால். இந்த இடங்கள் எல்லாம் இந்த பிரதான நதியோட வந்து இங்க வரும் ஏறக்குறைய செங்கோணத்தோட பயணிக்கிறார். சரி, அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா சட்டத்தட்டு அல்லது அழியடைப்பு வடிகால் பாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ரைட், இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, நான் இப்ப இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இப்படியான ஒரு வடிவம் ஒன்று வர இருந்தா இதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வர? இது என்ன வடிகால் பாங்க? இந்த இடத்துல இருக்க வடிகால் பாங்க என்ன? மரநிகர் வடிகால் பாங்கு. சரி, அப்ப இந்த இடத்த பாருங்க, இது ஒரு நதி போகுது. இதுல வந்து என்ன செய்யற? இந்த இதுல என்ன இருக்கு? இது என்ன வடிகால் பாங்க?
கட்டப்பட்டு அலியடைப்பு அலியடைப்பு ரைட் அலியடைப்பு அல்லது கங்கண வடிகால். சரி, அப்ப நீங்க அந்த வடிகால் பாங்குகளையும் நீங்கள் அதுல இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அந்த விஷயம் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப இதுல எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இது இவ்வளவு விடயங்கள் தான் அதுக்குள்ள வடிகால் அமைப்பு அம்சங்களாக இருக்கும். சரி, அதுல சில பேர் அந்த கிளை நதி பிரதான நதி எழுத பார்த்தது நீங்க அதை எழுதாதீங்க. சரிதானே? இப்ப இதுல பாருங்க, இதுல பி என்ற நாட்பக்கலை நீங்க பாத்தீங்கன்னா, சரியா, பி என்ற நாட்பக்கலை நீங்க பாத்தீங்க என்றால் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன? பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்பக்கலுக்கு இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு அம்சம் என்ன? அது பெரிய பகுதியா இருக்கிறதால பிள்ளைகள் பாருங்க, இதுக்குள்ள இந்த இடத்தை இப்படி நாங்கள் இதுல பிளாக்கால இப்படி ஒரு வரையறைய கொடுத்தோம் என்றால் சரி அணைஞ்சு பாருங்க, இதுல நான் கீறோம் பாருங்க, இதுல பிளாக்கால கீறணும் என்றால் இங்க பாருங்க, இந்த இடத்தை மட்டும் உங்களுக்கு கட்டி இருந்தால், இந்த இடத்தை மட்டும் இப்படி கட்டம் போட்டிருந்தால் அது என்ன வடிகால் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய வடிகால அம்சம் என்ன? அலியடைப்பு 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 வடிகால். நீங்க இந்த கியூவை பாருங்க, இந்த கியூன்ற நாட்பக்கம் இப்ப நான் இதுல வட்டம் ஒரு கியூன்ற நாட்பக்கல பாத்தீங்கன்னா அதுலதான் என்ன இருக்குது? நதி என்ன செய்யுது? ஒரு வளைவோட போகுது தானே? என்ன? அதுதான் மியாந்தர். சரி, அது மியாந்தர்ன்றதுக்கு சரி. சரி, இதுல அலியடைப்பு வடிகால் சார் அந்த கொஞ்சம் பெரிய கட்டமா போட்டிருக்கிறவங்கள அதுல ஒரு தெளிவில்லா வச்சு கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரைக்குள்ள நீங்கள் அதுக்கேற்ற வகையில அதை எழுதி கொண்டீங்கன்னா சரி. சரியா? ஒன்று பின்னிய ஆறாக இருக்கும் அல்லது மியாந்தர் வளைவாக இருக்கும் அல்லது இந்த வடிகால் பாங்குகள். சரியா? ஆரை வடிகால், மரணிகர் வடிகால், சட்டத்தட்டு அல்லது அலியடைப்பு வடிகால், கங்கண வடிகால் பாங்குகள் அதுல காணப்படும். சரியா? வடிகால் பாங்குகள் என்று கேட்டால் இந்த 4 எழுத வேணும். பொதுவாகவே வடிகால் அமைப்பு அம்சங்கள் என்று கேட்டால் இந்த 4 உட்பட அந்த பின்னலாறு சில மியாந்தர் வளைவுகள் போன்ற விடயங்களை நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற வகையில நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா உயர் புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க பிள்ளைகள், இந்த பகுதியில காணப்படக்கூடிய வீதி வகைகள். சரியா? வீதி வகைகள் 4 கேட்டிருக்குது 2 புள்ளிக்கு. சரியா? வீதி வகைகள் 4 கேட்டிருக்குது 2 புள்ளிக்கு கேட்டிருக்குது. சரியா? ரைட், டக்குன்னு சொல்லுங்க. 4 பிரதான வீதி, நடைபாதை. ரைட். நடபாதையை என்ற வரைக்கும் கடைசியா கொண்டு எழுதுங்க. அதுக்கு முதல் வேற பிரதானமான வீதி இருந்தால் அதை எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது நீங்க பாருங்க பிள்ளைகள், இதுல பிரதான வீதி சிவப்பு கலர்ல இருக்குது, அது என்ன தர வீதி என்று எழுதிக்கொள்ளுங்க. ஓ சரி பிள்ளைகள் பாருங்க, பிரதான வீதி பி தரம் பிரகருக்குள்ள போடுங்க. பி 238, பி 71, அதுல இருக்கிற நம்பர்களை நீங்க போட்டீங்கன்னா சரி. சரிதானே? அதுல என்ன இருக்குது? பி 238 வீதியும் இருக்கு. அப்ப பி தர பிரதான வீதியான்னு நீங்க எழுதுவோம். சரியா? பிரதான வீதி பி தரம் பிரகருக்குள்ள அந்த இலக்கத்தையும் எழுதி விட்டீங்கன்னா அந்த அது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அந்த அரை புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ரைட். இங்க பாருங்க, இதுல இந்த கட்டம் போடுற பகுதியில இருக்குது பாருங்க, மஞ்சள் கலர்ல ஒரு ரோட் ஓடுது. அந்த நதிக்கு சமாந்தரமா ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு வீதி போகுது. அது என்னது? சிறு வீதி. வெரி குட். சிறு வீதி. சரி, சிறு வீதி. ரைட். இப்ப நான் கட்டம் போடுறத பாருங்க, கலர் ஒன்றும் இல்லாமல் ஒரு அவுட்லைனோட வந்து அந்த வீதியோட சேருது பாருங்க. இந்த இடங்கள்ல கருப்பு கலர்ல வருது, ஆனால் உள்ளுக்கா கலர் ஒன்றும் இல்லை. அது என்னன்னு சொல்லுவோம்? ஜீப் வண்டி பாதை அல்லது வண்டி பாதை, புறவீதி, ஏனைய வீதி எல்லாம் எழுதலாம். சரியா? புறவீதி, ஏனைய வீதி, வண்டில் பாதை, ஜீப் வண்டி பாதை, மணல் பாதை, இதுல ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா சரி. சரியா? அப்ப இதுல பாருங்க 3 வந்துடுது. அப்ப கடைசியா நீங்க பார்க்க வேணும், இது தவிர ஏதாவது புகையிரத பாதைகள் காணப்படுதோ என்று நீங்க பார்க்கணும். சரியா? புகையிரத பாதை இருந்தால் அந்த பாதை எழுதணும். இல்லாட்டி நீங்க கடைசியா வர போற இப்ப யாரோ முதலாவது சொன்னபடியும் நடைபாதை அல்லது ஒற்றையடி பாதை. இங்க பாருங்க, நடைபாதை அல்லது ஒற்றையடி பாதை எங்க இருக்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்ப நான் வட்டம் போடுற இடத்துல பாருங்க, அந்த விளைக்கால வட்டம் போடுற இடத்துல அந்த நடைபாதை இருக்கு. ஏன்னா நடைபாதை அல்லது ஒற்றையடி பாதை காணப்படுகிறது. சரி, அப்ப இதை நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு 0.5 படி உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப நம்பர் எழுதுங்க. என்ன பிரதான வீதி என்று சொல்றது ஏத்தரத்தையும் பீதரத்தையும் நாங்கள் பிரதான வீதி என்று சொல்லுவோம். எழுதேக்குள்ள நீங்கள் அந்த இலக்கத்தையும் பிராக்கெட்டுக்குள்ள போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவானதாக இருக்கு. ஏத்தர பிரதான வீதி, உதாரணமாக A9, சரியா? A20 ஏதாவது சரி என்ன இலக்கம் இருக்குதோ நீங்க அதை பார்த்து எழுதிங்க. சரி, சோப்பு வட்டத்துக்குள்ள சோப்பு கலராலே அது எழுதப்பட்டிருக்கும். அதை அப்படியே நீங்க பார்த்து எழுதி விட்டீங்கன்னா சரி.
ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த சேவை நிலையங்கள் சரியா படப்பிரதேசத்துல காணப்படக்கூடிய சேவை நிலையங்கள்னு சொல்லி கேட்டு சரியா நீங்க அது டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சேவை நிலையங்கள். பாடசாலை ஓகே, இதுல இந்த இடத்துல பாடசாலை இருக்குது. வைத்தியசாலை இருக்கு, கிளாஸ்ல இருக்கு. உபதவாலகம் இருக்கோ? இந்த இருக்கு உபதவாலகம் இருக்கு. என்ன இந்த இடத்துல இருக்கு, என்ன கருப்பில இருக்கிறாரு, என்ன கருப்பில இந்த இடத்துக்குள்ள இருக்கிறாரு உபதவாலகம். வேற வேற என்ன இருக்குது பிள்ளைகள்? வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். பாடசாலை சொன்னாச்சு, வைத்தியசாலை சொன்னாச்சு, உபதவாலகம் சொன்னாச்சு. வேற வெரி குட். பாருங்க டிஸ்பென்சரி. சரி, இங்க பாருங்க பிள்ளைகள், நீங்கள் இப்படி சார் விகாரை சேவை நிலையமா, சரி ஒரு தடவை அந்த விகாரைக்கு கொடுத்தவ, ஆனா நீங்கள் இப்ப அதை எழுதக்கூடாது. சரியா? பவர் கவுஸும் இருக்குது. வெரி குட், ரைட். பவர் கவுஸ் சொன்னா இந்த என்ன சொல்றது, வலு சக்தி நிலையம், என்ன மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற இடம். சரி, நீங்கள் அந்த மத வழிபாட்டு தலங்களை நீங்க சேவை மையத்துக்குள்ள எழுத வேண்டும். சரி, மத வழிபாட்டு தலங்கள் சேவை மையத்துக்குள்ள எழுத தேவையில்லை. பாருங்க, நீங்கள் இதுல எப்படி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். இந்த குறியீடுகள் எங்களுக்கு தெரியும் தானே, சிவப்பில இருக்கும் அல்லது கருப்பில இந்த தவால்பட்டி அல்லது ஸ்டார் போன்றவை இருக்கும். அது தவிர நீங்க பாருங்க, இந்த பாருங்க நான் இப்ப இதுல காட்டுறேன், இந்த நான் கீற இடத்தை பாருங்க, ஒரு கருப்பு கலர்ல கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுல எழுதி இருக்கும் பக்கத்துல. அது நாங்கள் விசேட கட்டடங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாருங்க, அதுல எழுதி இருக்குது டிஸ்பென்சரி இருக்கு. சரி பாருங்க, கருப்பு கலர்ல குட்டி குட்டி கருப்பா இருந்தா அது குடியிருப்ப குறிக்கும். அதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச சேவை மையங்கள், எங்களுக்கு சில குறியீடுகள் தான் தெரியும். பாடசாலைக்கு தெரியும், வைத்தியசாலைக்கு தெரியும், போலீஸ் நிலையம், நீதிமன்றம், தவால் கந்தோர், உபதவால் கந்தோர், இது போன்ற சேவை மையங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்களுக்கு நடைமுறையில புவி மேற்பரப்பில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய சேவை மையங்கள் இருக்கு. உதாரணமாக நீர்ப்பாசன திணைக்களம், விலங்கு வைத்தியசாலை, ஆர்மி கேம்ப், ஒரு நெற்களஞ்சியம். சரிண்ணே, அப்ப இவ்வாறான விடயங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒரு குட்டி கொஞ்சம் அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய சதுரங்களை விட கொஞ்சம் பெரிய பண்பாட்டு அம்சமாக சேவை நிலையங்களை கொடுக்கலாமா? பண்பாட்டு அம்சங்கள், பண்பாட்டு சேவை மையங்கள்ன்றது ஒரு பண்பாட்டு அம்சம். நீங்க என்ன கேட்கறது என்னன்னு கேட்கறீங்கன்னு மீனிங் ஒரு கேளுங்க என்னண்டு. சொல்லுங்க சார். இப்ப டிஸ்பென்சரின்னு அப்படி போட்டீங்க, அத அப்படி இங்கிலீஷ்ல எழுதினா பிழையா சார்? இல்ல, இங்கிலீஷ்ல எழுதி விடுங்க. ஒரு நீங்க மொழிபெயர்க்க தேவை இல்லையா, ஒரு மொழிபெயர்க்க தேவையில்லை. அப்படியே டிஸ்பென்சரி அல்லது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது வெட்டினரி ஆபீஸ் அல்லது டிஎஸ் ஆபீஸ், பண்பாட்டு அம்சம் கேட்டால் சேவை நிலையங்கள் கொடுக்கலாம். ரைட், கொடுக்கலாம். என்ன இப்ப உதாரணமா கேட்கிறேன், இந்த படப்பிரதேசத்தில் அவதானிக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்கள் 4 பேருக்கான சேவை மையங்கள் வரும். பவர் ஹவுஸ் இருக்குது சார். ரைட், அது வேற என்ன சொன்னீங்க? பவர் ஹவுஸ். சரி, நீங்க அதை எழுதலாமா? பவர் ஸ்டேஷன்ன்றது நாங்கள் எங்களுக்கான மின்வலுவை பெற்றுக்கொள்ற ஒரு சேவை நிலையம் தானே, என்ன ஒரு மின்சார நிலையம், அதை பவர் உற்பத்தி செய்கின்ற ஒரு இடம். அது அங்க நிறைய பேர் வேலை செய்வினோம். நாங்கள் எங்களுடைய தேவைகளை அங்கவே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, நெற்களஞ்சியம், சரி ஒரு படி ஸ்டோர், ஏன்னா நெற்களஞ்சியம் ஒரு சேவை மையம். சரி, ராணுவ முகாம் ஒரு சேவை மையம். ஏன் சொல்லுங்க, இப்ப ராணுவம் இப்ப எங்கட நாட்டுலதான் சில நடைமுறைகளுக்கு மாறாக இருக்கவே தவிர, ஒரு நாட்டில ராணுவம் என்றது அந்த நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான சேவை. சரி, அப்ப ராணுவ முகாம் கூட ஒரு சேவை மையம் தான். சரி, ஒரு எங்கட நாட்டுல சில அந்த முரண்பாடுகளால அப்படி ஒரு ராணுவம் என்ற உடனே நாங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பாக்குறோம். ஆனால் ராணுவ முகாம் என்பது ஒரு நாட்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களைத்தான் அங்க ஒரு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள். இப்ப போலீஸோ அல்லது இந்த ராணுவம் எல்லாம் சேவை. போலீஸ் நிலையம், சரி அது ராணுவ முகாம் அல்ல ஒரு ராணுவ பயிற்சி முகாம், சரி இதெல்லாம் சேவை மையங்களாகத்தான் கருதப்படும். சரி, அப்ப அதுல இந்த ஒரு குட்டி ஒரு கொஞ்சம் பெரிய சதுரம் போட்டுட்டு பிள்ளைகள் அதுல எழுதி இருக்கு. நீங்கள் அது மொழிபெயர்க்க தேவையில்லை. இப்ப உதாரணமாக டிஸ்பென்சரி என்ன மருந்தகம் எழுதினாலும் சரி, அல்லது அதுல இருக்கிறதே அப்படியே பார்த்தாலும் விடுவோம் டிஸ்பென்சரி. சரி, அல்லது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், சரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நீர்ப்பாசன திணைக்களம், நீங்க மொழிபெயர்க்க தேவையில்லை. அல்லது டிஎஸ் ஆபீசர் இருக்கு, ஏன்னா பிரதேச செயலகம் எழுதலாம், அல்லது டிஎஸ் ஆபீசர் நீங்க அதை எழுதி விட்டீங்கன்னா சரி. பெரிய பிளாக் பாக்ஸ் வந்து விசேட கட்டடங்கள். ரைட், அந்த இதை என்ன இங்க பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுல நான் அந்த விசேட கட்டடங்கள்னு சொல்றீங்க தானே, இப்ப இதுல பாருங்க இந்த இடத்துல ஒரு பயிர் ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அது விளக்கம் சொல்றேன். என்னண்டா இங்க பாருங்க, இதுல
இதுல ஒரு பயிர் இருக்குது பாருங்க. இந்த இப்படி மஞ்சள் கலருக்குள்ள இப்படி பச்சை கலரால ஒரு சீரான டொட்டொண்டு வச்ச மாட்டா அது புறப்பயிர்னு சொல்றோம். சரி, அதுக்கு பேர் புறப்பயிர். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், புறப்பயிர் ஒரு பயிர் புவி மேற்பரப்பில இல்ல. சரியா, புறப்பயிர் என்று சொல்லி ஒரு பயிர் இல்ல. இப்ப உங்களோட உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட பிரதேசத்துல காணப்படக்கூடிய பல வகைகள் யாவை என்று ஒரு கேள்வி கேட்டால், சரியா, பல வகைகள் யாவை என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 10 பழத்தை எழுதிட்டு மிச்சத்தை கடைசியா ஒருபடி எழுதுவீர்கள் ஏனைய பழங்கள். சரி, ஏனைய பழங்கள் எழுதுவீங்களானே. அப்ப ஏனைய பழங்கள்ன்றதுக்குள்ள மிச்சம் நாங்கள் சொன்ன பழத்தை விட மிச்ச பழம் எல்லாம் அந்த ஏனைய பழங்கள்ன்றதுக்குள்ள வரும். சரியா, அப்ப ஏனைய பயிர் அல்லது புறப்பயிர், ஏனையன்றதுக்கு ஒத்த சொல்லு புற இருக்கு. அப்ப ஏனைய பயிர் அல்லது புறப்பயிர் என்னன்னு கேட்டால் அது ஒரு அந்த ஏனைய பயிர் புறப்பயிர் ஒரு பயிர் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச பயிர்கள் இருக்கு தானே. உதாரணமாக நெற்பயிற்சிகை, சேனப்பயிற்சிகை, வீட்டு தோட்டம், ரப்பர், தேயிலை, தென்னை, இந்த பயிர்களை தவிர மற்ற பயிர்கள் இல்ல. தேக்கங்காடு இருக்கலாம், வாழைப்பயிற்சிகை இருக்கலாம். சரி, அல்லது வேற என்ன பிரதான பயிர்களோ அந்த பயிர்களுக்கு குறியீடு இல்லை. அப்ப இந்த பொதுவான குறியீட்டை போட்டு அதுக்கு பக்கத்துல அதுல எழுதி இருப்பினும் சரி, நிச்சயமாக அந்த குறியீட்டுக்கு பக்கத்துல என்ன பயிர் என்று எழுதி இருப்பினும். சரியா, டீக் அந்த தேக்க மரம் என்ன பயிர் இருக்கும் அந்த பயிர் எழுதி விடணும். அதான் அந்த புறப்பயிர்ன்றது அர்த்தம். அதே மாதிரி இந்த விசேட கட்டடங்கள் என்னென்றால், விசேட கட்டடங்கள் என்றது என்னத்தை குறிக்கிறதால், எங்களுக்கு தெரிஞ்ச சேவை மையங்கள் தவிர இருக்கக்கூடிய சேவை மையங்களை ஒரு பொதுவான குறியீட்டுக்குள்ள போட்டு அதுல எழுதி இருக்கிறோம். சரி, ஒரு பொதுவான குறியீடு கருத்த பாக்ஸ்ல இருக்கும், ஒரு கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்கும். அதுதான் விசேட கட்டடங்கள். விசேட கட்டடங்கள் என்றது என்னன்னு கேட்டால், எங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷால டிஸ்பென்சரி, முக்கோணமா திருகோண கணிதம் கிட்ட சொல்லுங்க. முக்கோணம் இருக்கா உள்ள பவுகவுசன் இருக்கும். முக்கோணம் என்று சொன்னா இது வாடி வீடு என்று இருக்கலாம். சரியா, முக்கோணம் என்றால் அல்லது திருவோண நிலத்தை குறிக்க காட்டுவினோம். சரியா, தனி அவுட்லைன் ஒன்று இருக்கும் என்றால் அது திரிகோண நிலத்தை குறிக்கும். சரி, முக்கோணம் நீங்க ஏதாவது எனக்கு இதுல நீங்க உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டலாது சரியானே. அதுல நீங்கள் அந்த டவுட்டை காட்டி இங்க முக்கோணம் காட்டி இருக்கிறீங்க. ரைட், நீங்க இருக்கிறீங்க. ரைட், இந்த இடம் தானே இதே கேக்குறீங்க. ரைட், அது என்னடா திருவோண கணித நிலையம். சரி, அது திரிகோண கணித நிலையம். சரியா, கருத்த முக்கோணத்துக்குள்ள கருத்த பாக்ஸ் வச்சிருந்தால் அது திரிகோணம், அந்த நிலையத்தினுடைய உயரம். சரி, அது என்னத்தை குறிக்க போற, திரிகோண கணித நிலையத்தை குறிக்கும். சரியா, ஒரு உயரம், ஒரு மலை உச்சி பகுதிகள்ல வரும். சரியா, உயர் மலை பகுதியில அந்த பகுதியின் உயரத்தை காட்டுறதுக்கு வரும் கருத்த முக்கோணம். அதுக்குள்ள ஒரு டொட் வச்சு அதோட உயரம் எழுதி இருக்கு. சரி, இந்த பாருங்க, இந்த இடத்துல எழுதி இருக்கு பாருங்க. இந்த இருக்குள்ளியல் இதுல பாருங்க, இப்ப நான் 1276.20. சரி, அதான் திரிகோண கணித நிலைய புள்ளி. சரியா, திரிகோண கணித நிலைய புள்ளி. உதாரணமா இந்த படத்தின் அதிகூடிய உயரம் என்று கேட்டால் 1276.20 மீட்டர் என்று நீங்க ஓடுவீங்க. அப்ப இப்படி இந்த விசேட கட்டங்கள்ன்றது இப்படி போட்டு அங்க எழுதி இருப்பீங்க பாருங்க. அதுல இருக்கு இந்த இடத்துல பாருங்க. இப்ப நான் போற இடத்துல இருக்கு பாருங்க, பவர் ஸ்டேஷன், பவர் ஹவுஸ், என்ன பவர் ஹவுஸ், அதையும் நீங்கள் அதுல எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியானே. அப்ப இதுல விசேட கட்டங்கள் என்ற அந்த வகைக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எழுதி விட்டீங்கன்னா சரி. சரியா, இப்படி ஒரு கேள்வி வரைக்குள்ள அப்புறம் இல்ல. சொல்லுங்க. இந்த விசேட கட்டடங்களுக்கு இருக்கிற அந்த குறியீடு எல்லா படத்துலயும் அப்படி தருவாங்களா? எல்லா படத்திலையும் இருக்கு, உங்களுக்கு எல்லா படத்திலையும் அது இருக்கு. சரி, எல்லா படத்திலையும் அதே குறியீட்டு பக்கத்துல இருக்கு. நீங்க இனி வந்த படத்தை எடுத்து பாருங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது கார்பெண்டர் ட்ரைனிங் சென்டர் அல்லது டிஎஸ் ஆபீஸ், சரி, அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சரி, இப்படி அந்த கட்டடத்துக்கு பக்கத்துல அந்த குறியீட்டு பக்கத்துல எழுதி இருப்பினோம். சரி, நீங்கள் அதையும் நீங்கள் அப்படியே சோமைக்கு அறிவிட்டீங்களா. சரி, உங்கள்ட்ட இருக்கும் தானே கொஞ்சம் கலர்ஸ் படம் இருக்கு தானே, அதை எடுத்து பாருங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரே கருப்புல குடியிருப்பா, குட்டி குட்டி கருப்பா இருந்தா அது குடியிருப்பு. சரி, அதை விட கொஞ்சம் பெரிய கருப்புல இருக்கும், அதை சொல்றது விசேட கட்டடங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பக்கத்துல அது எழுதி இருக்கு. சரி, நிச்சயமாக அந்த பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தா அதுக்கு பக்கத்துல என்ன விஷயம் என்று எழுதி இருக்கணும். சரியா, ஒரு சென்டர் என்று முடியும், அல்லது ஹவுஸ் என்று முடியும், அல்லது டிபார்ட்மெண்ட் என்று முடியும், சரியானே, அல்லது ஸ்கூல் என்று முடியும், ஏன்னா கார்பெண்டரி ஸ்கூல் அப்படி என்ன முடியல. அதை நீங்க அதுல பாத்தீங்கன்னா சரி. ரைட், அடுத்த கேக்குறீங்க, திரிகோண கணித நிலையம் என்பது பண்பாட்டு அம்சம் தானே என்று கேக்குறீங்க. இல்ல, திரிகோண கணித நிலையம் என்னென்றால் ஒரு ஒரு பிரதேசத்தினுடைய அதிகூடிய உயரத்தை காட்டுற ஒரு நுட்ப முறை. சரியா, இப்ப அதிகூடிய உயரத்தை காட்டுற, இப்ப உதாரணமா நாங்க பாருங்க, இந்த இடவிளக்க படத்துல தரைத்தோற்ற வேறுபாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்துற நுட்ப முறை என்று இருக்கு. 3 நுட்ப முறை இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம்.
தரைத்தோற்ற வேறுபாடுகள் அல்லது நிலத்தோற்ற வேறுபாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்துற நுட்ப முறை டெக்னிக்ஸ் 3 இருக்கு. 3 என்ன? இட உயரம், ஓகே, வெரி குட். இட உயரம், வெரி குட். சம சம உயர உயர கோடு, திரிகோண கணித நிலையம். ரைட், வெரி குட். திரிகோண கணித நிலையம். அப்ப திரிகோண கணித நிலையம் என்பது எங்களுக்கு பௌதிக ரீதியாக ஒரு உயரமான பகுதியை காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு நுட்பம். சரி, அது பண்பாட்டு அம்சம் இல்ல, ஒரு பௌதிக விடயம். ஏன்னா ஒரு தரைத்தோட்டத்துல உயரமான பகுதி என்றது ஒரு பௌதிக விடயம், பௌதிக அம்சம், பௌதிக தரைத்தோட்டம். அப்ப அதை காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு நுட்பம் முறை தான். அப்ப சம உயர கோடு என்னது? தரைத்தோட்டத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு நுட்பம். சரியா? இட உயரம் என்றால் அந்த இடத்தினுடைய உயரத்தை காட்டுகின்ற ஒரு நுட்பம். சரியா? இட உயரம். சரி, அது கவிலன்ற புள்ளி வச்சு கருப்புன்ற புள்ளி வச்சு கவிலன்றத்தால எழுதி வைக்கணும். அதுதான் நாங்க சொல்லுவோம் இட உயரம் சொல்லி சொல்லுவோம். என்ன வாய்ஸ் சென்ட் போடுறீங்க? அது இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால் என்ன சொல்றீங்க? கட்டம் பண்ணி இருக்கிறீங்களா? சரி பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதுல சில உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டா, நீங்க எனக்கு தனிப்பட்ட ரீதியில நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. கலர் தான் சார், என்னது கிளியர் தான், என்ன சொல்றீங்க? என்ன விளங்கல? வாய்ஸ் கிளியர் இல்லையா? வாய்ஸ் கிளியர். அது இன்றைக்கு மழை, கொஞ்சம் ஒரு மழை மூட்டம் இருக்கு. அந்த 14ஆம் தேதி வரைக்கும் மழை என்று சொல்லி இருக்கணும். அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி நான் வளமையா வகுப்பு செய்யற இடத்துல தான் பேச்சு எடுக்கிறேன். அது சில நேரங்கள்ல இருக்கும். அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எதுவும் டவுட் இருந்தா ஒருக்கா கேளுங்க. சரிதானே? ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த குறித்த பிரதேசத்தில இந்த குடியிருப்புகளுடைய பரம்பலை தீர்மானித்த காரணிகள். சரியா? குடியிருப்பினுடைய பரம்பலை தீர்மானித்த காரணிகள் என்று சொல்லி ஒரு கேள்வி. சில நேரம் இப்ப கட்டாயம் பிள்ளைகள், கட்டாயம்னா அப்புறம் உங்களுக்கு அடுத்த வகுப்புல தான் மிச்சம் பிள்ளைங்கப்படுத்துவேன். சரியானே? பாருங்க, நான் கட்டாயம் வரைக்கும் படிப்போமா? சரியானே? அந்த நம்பர் இதுல போட்டிருக்கு, நீங்க அதை பாருங்க. தேவைன்னா நீங்க செர்ச் பண்ணுங்க. சரியானே? ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த குடியிருப்பினுடைய பரம்பலை தீர்மானித்த காரணிகள் என்று நீங்க உங்களுக்கு காரணிகள் யாவை? நீங்கள் மார்க்ஸை பார்த்து நீங்கள் அதுக்கு எழுதலாம். சரியா? காரணிகள் 2 எழுத சொன்னால் பாருங்க, முதலாவது முக்கியமான விடயம் தரைத்தோட்டம். இப்ப பாருங்க, இது தரைத்தோட்டம். சரியா? இப்ப இந்த பகுதியெல்லாம் குடியிருப்புகள் இல்லை. வேற அந்த பிளஸ் பண்ற இந்த தரவோற இடங்கள்ல எல்லாம் குடியிருப்புகள் இல்லை. பாருங்க, இந்த இடங்கள்ல கொஞ்சம் இந்த நாளில சரி போடுற இடத்துல பாருங்க, சரி போடுற இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன, இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இதுகளுக்குள்ள இந்த இதுல ஒரு சில குடியிருப்பு இருக்குது. சரியா? இந்த இடங்கள்ல தான் குடியிருப்பு பிறந்திருக்கு. இதுல ஒரு குடியிருப்பு இருக்குது. சரியா? இந்த இடங்கள்ல குடியிருப்பு இருக்குது. நான் தர போட்ட இடங்கள்ல குடியிருப்பு இல்ல. சரி, அப்ப இதை நீங்க முதலாவது அந்த குடியிருப்பை வரையறுத்த காரணி என்னன்னு கேட்டா தரைத்தோட்டம். சரியா? குடியிருப்பை முதலாவது வரையறுத்த காரணி தரைத்தோட்டம். சரி, ஏனென்றால் இங்க பாருங்க, குடியிருப்பில செல்வாக்கு செலுத்துற காரணி இந்த பகுதி. நான் தர போட்ட பகுதிகளில் வந்து இந்த பெரிய அளவில குடியிருப்புகள் ஒன்றும் இல்லை. எங்கேயாலும் ஒரு சில குடியிருப்புகள் இருக்குது. சரி, அப்ப அந்த இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமயர கோடுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்குது. பாருங்க, இந்த இடங்கள்ல சமயர கோடுகள் எல்லாம் என்ன செய்யுது? நெருக்கமாக இருக்குது. ஆகவே சமயர கோடுகள் நெருக்கமாக இருக்கிறதால அது செங்குத்து சரிவுள்ள ஒரு மலை பிரதேசம். சரியா? செங்குத்து சரிவுள்ள ஒரு மலை பிரதேசம். ஆகவே அந்த இடங்கள்ல குடியிருப்பு அந்த மனித நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றதாக இருக்கு. சரி, அப்ப ஒன்று தரைத்தோட்டம். அப்ப இந்த இடங்கள்ல ஏன் குடியிருப்பு, இந்த சரி போடுற இடங்கள்ல ஏன் குடியிருப்பு இருக்குன்னு கேட்டால், இந்த இடங்கள்ல ஏன் குடியிருப்பு இருக்குன்னா இந்த பிரதேசம் ஏனைய பகுதிகளோடு ஒப்படைக்குள்ள ஓரளவுக்கு உயரம் குறைந்த பகுதி. சரியா? உயரம் குறைந்த பகுதியாக இருக்குது. சரியா? சமவெளி என்று சொல்லிடலாம், ஆனால் உயரம் குறைந்த பகுதியாக இருக்கு. சரியா? அப்ப அதால அங்க குடியிருப்பு இருக்கு. சரி, 2வது பாருங்க பிள்ளைகள், நீர்ப்பாசனம். இதால ஒரு நதி ஒன்று போகுது. சரியா? ஒரு பிரதான நதி ஒன்று போகுது. அந்த நதியின் பேர் உங்களுக்கு வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தா நீங்க அதையும் எழுதுங்க. சரி, அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரி, எழுதி கொண்டீங்கன்னா அந்த நதி காணப்படுறதாலே அந்த விவசாயத்துக்கு தேவையான நீரை அங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த பிரதான நதியோட பல கிளை நதிகள் வந்து இணைஞ்சு கொள்ளுது. இணைஞ்சு கொள்ளைக்குள்ள அங்க நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த நீர், அந்த விவசாயத்துக்கு தேவை, அதுல ஒரு பேர் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த உங்களுக்கு விளங்கிச்சா நீங்க எழுதலாம். ஏதோ ஒரு ஓயாண்டு வருது உங்களுக்கு படத்துல தெரியக்க அந்த நதியின் பேரை நீங்கள் அதுல நிச்சயமாக எழுதி கொள்ள வேண்டும். சரி, எழுதி கொண்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு அந்த உயர் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? பிரதான நதி மற்றது அந்த கிளை நதிகள் இணைஞ்சு கொள்றதா விவசாயத்துக்கு தேவையான நீர் இருக்குது. ஆகவே குடியிருப்புகள் அங்க பரம்பி இருக்குது. அடுத்த பாருங்க, போக்குவரத்து பாதை. சரியா? இந்த இடத்துல காணப்படக்கூடிய போக்குவரத்து பாதைகள் அந்த இடத்துல குடியிருப்புகளை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தி இருக்குது. சிறப்பித்தல் பெருப்பித்தல் பத்தியும் சொல்லுங்க சார். ரைட், ஓகே. நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு சரியான சிம்பிள் நான் விளங்கப்படுத்திருக்கேன். சரி, பெருப்பித்தல் சிறப்பித்தல் எல்லாம் ஈஸி. இந்த டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு
அந்த பகுதி நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒழுங்குபடுத்தி விடுவேன் சரிதானே ரைட் அப்ப இதுல அடுத்த பாருங்க பிள்ளைகள் இந்த வீதி வேலை பின்னலான குடியிருப்புகள் இருக்குது அடுத்த பாருங்க இந்த சேவை மையங்கள் சரியா பாடசாலையோ வைத்தியசாலையோ தபால் கந்தோரோ அல்ல இந்த பவர் ஹவுஸோ இவ்வாறான விடயங்களும் அந்த இடத்துல குடியிருப்பு பெரம்பல தீர்மானிச்சிருக்கு சரியா குடியிருப்பு பெரம்பலை அதுக்கும் தீர்மானிச்சு இருக்குது அந்த விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் சரி அப்ப குடியிருப்பு பெரம்பல தீர்மானித்த காரணிகள் சார் தாவரப்பரம்பல் தாவரப்பரம்பல் வரும் தாவரப்பெரம்பல் இந்த பிரதேசங்கள்ல காடு ஏன்னா இந்த பிரதேசங்கள்ல தரைத்தோட்டமும் அதே நேரம் என்ன செய்யுது பாருங்க இந்த இடங்கள்ல காடு தானே இப்ப நான் சரி போடுற இடங்கள்ல காடு இருக்கு அடர் காடு அப்ப அந்த பகுதியில என்ன செய்யறாது காட்டு இந்த இடங்கள்ல நான் சரி போடுற இடங்கள் எல்லாம் பாருங்க காடு இருக்கு உயர்மலை பிரதேசத்துல அது காடு சூழ்ந்த பகுதியாக இருக்கிறதால அங்க குடியிருப்பு வரையறுக்கப்படும் சரியா குடியிருப்பு அமைக்க இருக்குது சரி நீங்கள் அதை மொழி கொண்டாம இந்த தாவர போர்வை உயர்மலை பிரதேசங்களும் அதே மாதிரி இந்த உயர்மலை பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய காடு என காட்டு அடர்ந்த காடுகளும் அந்த பிரதேசத்துல குடியிருப்பை அமைப்பதில் ஒரு சவாலாக இருக்கு அடுத்த வேற என்ன கேட்டீங்க சார் விவசாயம் குடியிருப்பு வீதி வலை பின்னல்களை வந்து ஒப்பிடுறதால எப்படி சார் 6 மார்க்ஸுக்கு விவரிக்கிற நீங்க சொல்ற திருப்பி சொல்லுங்க உதாரணமாக விவசாயம் குடியிருப்பு வீதி வலை பின்னல் ஆகியவற்றை வந்து ஒப்பிடும் போது 6 மார்க்ஸ்க்கு எப்படி விவரிக்கிற சொல்ற என்னன்னு சொல்லுங்க ஒரு திருப்பி சொல்லுங்க விவசாயம் குடியிருப்பு வீதி வலைப்பின்னல அந்த ஒப்பிட்டு எழுத சொன்னா அதை எப்படி விவரிக்கிறேன்னு சொல்றாங்க இப்ப ஒப்பிட்டு எப்படி இப்ப பாருங்க இப்ப இதுல என்ன செய்வீங்க பிள்ளைகள் விவசாய நிலம் வீதி வேலை அமைப்பு இந்த இடங்கள் அந்த குடியிருப்புகளுக்கு வந்து ஒரு பொருத்தமான இடமாக இருக்கும் சரி உதாரணமா பாத்தீங்கன்னா வீதி வேலை அமைப்பு எங்க சரிவா இருக்குதோ அங்க குடியிருப்பு இருக்கு வீதி வேலை பின்னல் எங்க குறைவாக இருக்குதோ அங்க குடியிருப்பு பெறம்பல் மிக குறைவாக இருக்கும் சரி உதாரணமாக ஒரு நடபாதை ஒற்றையடி பாதை இருக்கக்கூடிய இடங்கள் அந்த பாதை மட்டும்தான் இருக்கும் ஒரு சில குடியிருப்புகள் அங்க பழங்குடி மக்கள் வாழ்வார்கள் அப்ப ஒரு சில குடியிருப்புகள் இருக்கு சரி அதே மாதிரி பயிர் நிலங்கள் என்றால் இப்ப உதாரணமா பயிர் நிலம் எங்க இருக்கும் என்று கேட்டால் ஒரு சமதரை சார்ந்த பகுதிகள்ல ஒரு வடிகால் அமைப்பு அம்சங்கள் நீர் பாசன நடவடிக்கைகள் அம்சங்கள் இடங்கள்ல குடியிருப்புகளை அமைச்சு அந்த பிரதேசங்கள்ல விவசாய மக்கள் விவசாயம் மேற்கொள்வார்கள் காலநிலை இதுக்கு வருமானு கேட்கிறீர்கள் ஏன்னா காலநிலை நீங்கள் இடவிலக்கப்படுத்தி எழுதக்கூடாது சரி ஏனென்று கேட்டால் காலநிலை என்ன காலநிலை இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை கண்டுபிடிக்க இயலாது டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார் என்ன சார் காட்டுக்கும் பட்டை காட்டுக்கும் ரைட் காடண்டா பிள்ளையால் பாருங்க இந்த கமகம சிசி மாதிரி நெருக்கமா இருக்கு சரி அப்படி சிசி மாதிரி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப நான் இந்த பாருங்க சொல்றேன்னா காடண்டா நெருக்கமா இருக்கு இந்த இடங்களுக்கு இருக்கு தானே சி மாதிரி போட்டுருக்கு தானே இந்த சி மாதிரி போட்ட பகுதிகள் வந்து காடு இந்த இப்ப இடங்கள்ல பாருங்க சிசி மாதிரி நெருக்கமா இருந்தா காடு 5ஆக இருந்தால் அது பட்டை காடு சரி 5ஆக இருக்கும் கொஞ்சம் நெருக்கம் குறைவாக இருக்கும் சரி அது உங்களுக்கு பார்க்க விளங்க ஒரு படத்துல இதுல இந்த பகுதியில பட்டை காடு பட்டைக்காடு இருக்கிற மாதிரி இல்ல சரியா காட்டு பகுதி இருக்குது பட்டைக்காடு வந்து உங்களுக்கு என்ன செய்வாருன்னா கொஞ்சம் 5ஆக இருக்கு சரி நீங்க ஒரு வேற படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு டவுட்னா நீங்க எனக்கு சொல்லுங்க இடைவிலக்கு என்று சொல்ற தரை தோற்றத்தை இடவிலக்கவியல்